திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு பார்க்க போகிறோம். விரண்மிண்ட நாயனார் மலைநாடு ஆகிய செங்குன்றூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தார். அந்த செங்குன்றூர் எப்படி உருவாச்சு தெரிஞ்சுக்கலாமா? ஜமதக்கினி அப்படின்ற ஒரு முனிவரை காத்த விரியன்னு ஒரு சத்திரிய மன்னன் கொண்டுறாரு. ஜமதக்கினி முனிவருடைய பையன்தான் பரசுராமன். அவருக்கு ரொம்ப கோபம் வந்து நம்ம அப்பாவை கொண்டவங்களுடைய அரச வம்சத்தையே கருவறுக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவபெருமானும் பரசுராமருக்கு பரிசுன்ற ஒரு மழுவாயுதத்தை கொடுத்தாரு. அந்த மழுவாயுதத்தால் நிறைய அரசர்களை கொன்று அவங்களுடைய ரத்தத்தால் பித்தூர் தர்ப்பணம் செஞ்சார். இதனால் பரசுராமருக்கு பழிப்பாவம் தான் வந்து சேர்ந்துச்சு. அந்த பழி பாவத்தை போக்கிக்கிறதுக்காக திருப்பியும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து மறையவர்களுக்காக ஒரு தனி நாடே வேணும்னு கேட்குறாரு. சிவபெருமானும் அந்த வரத்தையும் கொடுத்துட்றாங்க. இப்போ பரசுராமர் வருண பகவானை வேண்டி அவர் கையில் வச்சிருந்த மழுவாயுதத்தை தென்கடலில் அப்படியே தூக்கி வீசினது தான். அந்த மழுவாயுதம் விழுந்த இடம் அப்படியே ஒரு பெரிய மலைநாடாச்சு. அந்த மலைநாட்டில் தான் செங்குன்றூர் அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குலத்தில் விரண்மிண்ட நாயனார் பிறந்தார். சிறந்த சிவனடியாரான அவர் சிறப்பாக உழவு தொழில் செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தல யாத்திரை போகிறதையும் வழக்கமாக வச்சிட்டு இருந்தார். அப்படி அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே சிவனடியாரை பார்த்தார் அப்படின்னா முதல்ல சிவனடியாரை வணங்கிட்டு தான் சிவபெருமானையே போய் வணங்குவார். இதை ஒரு கொள்கையாகவே வச்சிட்டு இருந்தார். ஏன்னா சிவபெருமானுக்கு அவங்கள அடியாரத்தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால் சிவபெருமானுக்கு பிடிச்ச அவங்களோட அடியாரை முதல்ல வணங்கிட்டு அப்புறம் சிவபெருமானை வணங்குறத ஒரு கொள்கையாகவே வச்சிட்ருக்காரு. அப்படி அவர் திருவாரூருக்கு தல யாத்திரை போயிருந்தார். அப்போ நிறைய சிவனடியார்கள் தேவாசிரிய மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அடியார்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு இப்படியெல்லாம் தொண்டு செய்கிறாங்க, சிவபெருமான் அந்த அடியார்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் அருள் செய்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு. வந்தவர் அடியாரை பார்த்து ஒரு மரியாதைக்கு கூட வணக்க கூட சொல்லாமல் ஒரு வாக்கில் நேராக கோயிலுக்கு போகிறாரு சிவபெருமானை வணங்க. இதை பார்த்த விரண்மிண்ட நாயனாருக்கு ரொம்ப கோவம் வந்து அடியாரை மதிக்க தெரியாத இந்த வன்தொண்டர் இந்த அடியார் கூட்டத்துக்கே புறம்பு, இவரை வலிய போய் தடுத்து ஆட்கொண்ட அந்த ஆண்டவனும் அடியார் கூட்டத்துக்கு புறம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புறம்புன்னா அடியார் கூட்டத்தை விட்டே தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு அடியார்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாரு நம்ம விரண்மிண்ட நாயனார். இப்படி விரண்மிண்ட நாயனார் சொன்னதை கேட்ட உடனே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கும் போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை வணங்கி, இந்த அடியார் என்ன மட்டும் இல்லை, என்னால் உங்களையும் அடியார் கூட்டத்துக்கே புறம்புன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனம் வருந்தி கேட்கும்போது சிவபெருமான், நீங்கள் அடியாரை போற்றி புகழ்ந்து பாட்டு பாடிடுங்க, அப்போ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே சுந்தரமூர்த்தி நாயனார் அடியாரை போற்றி புகழ்ந்து பாட்டு பாட நீங்களே முதலடியை எடுத்து கொடுத்து பாட்டு பாடுறதுக்கு நீங்களே அருள் செய்யணும்னு இறைவனையே வேண்டிக்கிறாங்க. அப்போ உடனே சிவபெருமான் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு முதலடி எடுத்து கொடுக்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்னு ஒவ்வொரு அடியார் பேராக சொல்லிக்கிட்டு பணிந்து வணங்கிக்கிட்டே அடியார் கூட்டத்துக்குள்ளே வந்து அவங்கள போற்றி பாட்டு பாடும்போது அடியார்கள் மனசெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. எல்லாரும் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அடியார் கூட்டத்தில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு திருத்தொண்டர் தொகை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த விரண்மிண்ட நாயனார் தான். இவர் மட்டும் அன்னைக்கு கோவப்படாமல் இருந்திருந்தா நமக்கு திருத்தொண்டர் தொகையே கிடைச்சிருக்க. அடியார்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருந்த விரண்மிண்ட நாயனார் அடியார்களோட அன்பாக பழகி நிறைய சிவதொண்டு செஞ்சிட்டு இருந்ததுனால அவரோட வாழ்வின் கடைசியாக சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிட்டாங்க. அங்கே சிவபெருமான் தன்னுடைய அடியாரை இவ்வளோ பெருமையாக நினச்சி அடியார்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களே அப்படின்னு அவங்களுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவராக்கி கணநாயகர் பதவியும் கொடுத்தாரு. பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் கூறாத கதையை இப்ப சொல்லட்டுமா? அடியாரை மதிக்க தெரியாத வன்தொண்டரான இவரும் இவரை போய் தடுத்து வழியை ஆட்கொண்ட சிவபெருமானும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னு விரண்மிண்ட நாயனார் சொன்னதுக்கு அப்புறம் நம்பியாரூருக்கு தியாகேச பெருமான் தன்னுடைய கோவிலுடைய 2வது ஆவரணத்தின் மதிர்ச்சுவரையொட்டி வடக்கு வாயிலில் காட்சி கொடுத்தாரு.
அது தெரிஞ்ச உடனே விரண்மிண்ட நாயனார் ரொம்ப கோவப்பட்டார். இதுக்கு மேலே திருவாரூரில் நான் அடி எடுத்தே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சுட்டு அவங்க மனைவியை அழைச்சிக்கிட்டு திருவாரூருக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிற புற்றாற்றங்கரையில் போய் அங்கே தங்கியிருக்காரு. அங்கே ஒரு பந்தலை போட்டு அங்கே வர அடியார்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாரு, அப்படி உபசரிக்கிறாரு. அங்கேயும் ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்னன்னா, யாராவது திருவாரூர் மண்ணை மிதிச்சுட்டு இங்கே வந்தால் அவங்க காலை வெட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. ஒரு நாள் திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமானே ஒரு சிவனடியார் மாதிரி தன்னுடைய உருவை மாற்றிக்கிட்டு நம்ம விரண்மிண்ட நாயனார் இருக்கிற அந்த புற்றாற்றங்கரைக்கு வராங்க. அங்கே விரண்மிண்ட நாயனார்கிட்ட ஏன் இருப்பது திருவாரூர் அப்படின்னு சொன்னதான் விரண்மிண்ட நாயனாருக்கு ஒரே கோபம். நீங்கள் திருவாரூரில் இருந்துட்டு இங்கே வரீங்க, இது பாரு இப்பயும் உங்கள் காலை வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுவாயுதத்தை எடுத்துகிட்டு துரத்துறாரு. இவர் பயந்து ஓடுற மாதிரி முன்னாடியே போகிறாங்க அந்த சிவனடியார். கடைசியில் ஓடி போய் அங்கே திருவாரூர் எல்லைக்கே போயிட்டாங்க. இவர் துரத்துற அந்த நினப்பில் என்ன ஊருக்கு போகிறேன்னு தெரியாமல் விரண்மிண்ட நாயனாரும் திருவாரூருக்கே போயிட்டாரு. அப்போ திருவாரூர் எல்லைக்கு போனதுக்கப்புறம் அந்த சிவனடியாராக அந்த சிவபெருமான் இப்போ நீங்கள் நிற்கிறதும் திருவாரூர் தான் அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து தன்னுடைய காலையே மழுவாயுதத்தால் வெட்டிக்கிட்டாராம் விரண்மிண்ட நாயனார். உடனே சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்ததா திருவாரூர் தலபுராணம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. திருவாரூர் கோவிலின் மதிர்ச்சுவரை ஒட்டி சுந்தரருக்கு தியாகேச பெருமான் காட்சி தந்த இடம்தான் ஒட்டு தியாகேசர் கோவில் அப்படின்னும், விரண்மிண்ட நாயனார் பந்தல் அமைத்திருந்த இடம் ஆண்டி பந்தல் அப்படின்னும், வந்தோம் இப்பால் அதாவது நீங்கள் வந்திருக்கிறதே திருவாரூர் தான்னு அடியாராக வந்த சிவபெருமான் விரண்மிண்ட நாயனார்கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வெண்டாம்பாலைன்னு இப்போ நடைமுறையில் உள்ள பேர். அடியார்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்த விரண்மிண்ட நாயனார் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு சிவலோகம் கூட்டிகிட்டு போயிட்டாரு சிவபெருமான். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு தான் விரண்மிண்ட நாயனாருடைய குரு பூஜை. நாமளும் எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு போனோன்னா இல்லை எங்கேயாவது சிவனடியாரை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா சிவபெருமானுக்கு அவங்க அடியாரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்சவங்கள நாம வணங்கும் போது சிவபெருமானுக்கு நம்மளையும் ரொம்ப பிடிக்கும். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடியார்கள் எவ்வளோ உயிர்வானவங்கன்னு ஔவையாரே முருகபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? பெரியது கேட்கின் எரிதழல் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கிரியமால் உதரத்தில் உதித்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியிற் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்தொடுக்கம் தொண்டர்த்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருகப்பெருமான் ஔவையாரை பார்த்து இந்த உலகத்திலேயே பெரியது எது அப்படின்னு கேட்டாரா? அதுக்கு ஔவையார், பெரியதை கேட்கும் வடிவேலா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனம்னா உலகம், அப்போனா உலகமாக பெருசு? இல்லை, அந்த உலகமே நான்முகனோட படைப்பு தான். அப்போ நான்முகன் பெரியவரா? இல்லை, அந்த நான்முகனே திருமாலுடைய நாபிக் கமலத்திலிருந்து தானே தோன்றியவர். அப்போ திருமால் தான் பெரியவரா? இல்லை, திருமாலையே அந்த அலைகடல் தாங்கிட்டு இருக்குல்ல, அப்போனா அந்த அலைகடல் தான் பெருசா? இல்லை, அந்த அலைகடலே குருமுனியோட கலசத்தில் அடங்கி இருந்துச்சு. அப்போனா அந்த கலசம்தான் ரொம்ப பெருசோ? இல்லை, அந்த கலசமும் புவியின் மண்ணால் செஞ்சது தான். அப்போனா புவிதான் ரொம்ப பெருசோ? இல்லை, இந்த பூமியே, அதாவது ஒரு பாம்பு அதனோட தலையில் தாங்கிட்டு இருக்குதான் அந்த பாரத்தை. அப்படின்னா அந்த பாம்பு தான் பெருசா? இல்லை, அந்த பாம்பை உமையவள் அவங்களுடைய சிறு விரலில் மோதிரமாக செஞ்சு போட்டிருக்காங்க. அப்படின்னா உமையம்மை தான் ரொம்ப பெரியவங்களா? இல்லை, அந்த உமையன்னையே இறைவருடைய பாகத்தில் ஒடுக்கம், அதாவது இறைவனோட அவங்களும் அடங்கியிருக்காங்க. அப்படின்னா சிவபெருமான் தான் ரொம்ப பெரியவரோ? இல்லை, சிவபெருமான் அவருடைய தொண்டர்களின் உள்ளத்தில் இருக்காங்க. அதனால் தொண்டர் தம் பெருமையை சொல்வதும் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவபெருமான் எங்கே இருக்காரு? சிவனடியாருடைய உள்ளத்தில் இருக்காரு. அப்போ சிவனடியாரை வணங்கினா சிவபெருமானையும் சேர்த்து வணங்கின மாதிரி தானே அர்த்தம். அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவனடியாரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் சிவபெருமானையே வணங்குறது அப்படின்ட்டு ஒரு கொள்கையை வச்சுருந்தாரு நம்ம விரண்மிண்ட நாயனார்.
நாமளும் கோவிலுக்கு போகும்போது அங்கே அடியாரை பார்த்தோன்னா இவ்வளோ உயர்ந்த அந்த அடியாரை வணங்குறதின் மூலயமா ஆண்டவனையும் சேர்த்து வணங்கலாமா? விரிபுழல் குன்றையார் விரண்மிண்டர் கடியேன். திருச்சிற்றம்பலம்.